பார்த்தீங்கன்னா புதுசாக வெட்டப்பட்ட ஆறு. இந்த ஆறு நம்ம கரையில் நடுறதுனால மண்ணடிய வரிசையாக அந்த பனைமரத்தை நடும் பொழுது மண்ணிருப்பதை தடுத்து நம்ம நீராதாரத்தை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பனைமரத்தின் மூலமாக வளர்ந்து ஒரு 20 ஆண்டுகள் பிறகு நமக்கு தேவையான நுங்கு, பதனி, கருப்பட்டி, கல் இது போன்ற ஆரோக்கியமான உயிர் அது நம்ம மட்டைகள் நார்கள் புங்க மரம் வந்து நிழல் தரும். அதை வந்து ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். அதனால புங்கையிலையும் நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மலைகளுக்காகவும் செடிகளுக்காகவும் கொடிகளுக்காகவும் புல் பூண்டு பூச்சி அனைத்து விதமான உயிரினங்களுக்காக ஒரு கட்சி ஒரு பெரிய இயக்கமாக இருந்தது. ஒரு காலத்தில் கட்சியாக மாதிரி மக்கள் பணிக்காக பெரிய முன்னெடுப்பு எடுத்துட்டு வராங்க. இந்த கட்சி என்ன செஞ்சது, இந்த கட்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ பாருங்க, நாங்கள் எந்த ஒரு அதிகாரத்திலையும் இல்லை, ஆட்சிலையும் இல்லை, பொறுப்புலையும் இல்லை. தன்னெழுச்சியாக வந்தால் சின்ன சின்ன குழந்தைகள், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், மகளிர்கள், அப்புறம் ஒவ்வொருத்தரும் அரசு வேலையில் உள்ளவங்க, தனியார் வேலையில் உள்ளவங்க இந்த மாற்றுதலை நோக்கி வர்றதுக்கு காரணம் நாங்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் மக்களுக்காகவும் இந்த மூலமா இந்த திருட்டு திராவிட கும்பல்களுக்கு எதிராக மாற்று சக்தியா மாபெரும் சக்தியா வர்றதுனாலதான் இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா இல்லடா சாப்பிட்டு பாருங்கடா நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறது ஒரே காரணம் இதுதான்.